நீங்க உங்களோட லைஃப்பை இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டரா மாத்த ட்ரை பண்றீங்க. இன்னும் நல்லா மாத்த ட்ரை பண்றீங்க. உடனே உங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் ரொம்ப சைலண்டா என்ன சொல்லும் அப்படின்னா, இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம், உங்களுக்கு இது செட் ஆகாது. அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா வெளியே இருக்க ப்ராப்ளம் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் கிடையாது, டைம் கிடையாது, மணி கிடையாது, நமக்குள்ளேயே இருந்து வர ஒரு எதிர்ப்பு. ஓகே, நீங்கள் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்னைக்கு இருந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இனிமேல் நம்மளோட ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் வளர க்ரோ ஆக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இது ஒரு சைன், நீங்கள் ரைட் டைரக்ஷனில் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சைன். உங்களோட ட்ரீம் எவ்வளோ பெருசாக இருக்கோ ரெசிஸ்டன்ஸும் அவ்வளோ பெருசாக இருக்கும். உண்மை என்ன தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க இடம் தான் உங்கள் லைஃபோட சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிற இடம். நீங்கள் பயம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது, மோட்டிவேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த ஸ்மால் ஸ்டெப் தான் உங்களோட வெற்றி. ரெசிஸ்டன்ஸை ஜெயிக்கிறது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது, டெய்லி ப்ராசஸ். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க தேவையில்லை, ரெடியாக இருக்க தேவையில்லை, ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்மால் ஸ்டெப் அது போதும்.